நாம இன்னைக்கு பார்க்க போறது ஷேன் நிகாம் அப்புறம் நம்ம சாந்தனு நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பல்டிங்கிற ஒரு மலையாள ஆக்ஷன் மூவி தாங்க. என்னதான் சாய் அபேங்கர் ஒரே நேரத்துல 7-8 படத்துக்கு மியூசிக் போட்டுட்டு இருந்தாலும் அவர் மியூசிக் போட்டு ரிலீஸ் ஆகிற மொதல் படம் இந்த மூவி தாங்க. சாயோட மொதல் படம், ஷேன் நிகாமோட 25வது படம் சாந்தனுவோட காம்பினேஷன்ல வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோனா நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த கதை முழுக்க தமிழ்நாடு கேரளா பார்டர்ல தாங்க நடக்குது. வேலன்பாளையங்கிற இந்த ஊர்ல பஞ்சமி ரைடர்ஸ் அதுக்கப்புறம் பொர்த்தாமரைன்னு 2 கபடி டீம் இருக்காங்க. அதுல இந்த பஞ்சமி ரைடர்ஸ் டீம்ல தான் படத்தோட ஹீரோஸான ஷேன் நிகாமும் சாந்தனுவும் இருக்காங்க. ஷேனோட பேரு இதுல உதயா, சாந்தனுவோட பேரு குமார். அவங்க கூட ரமேஷ், மணின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 4 பேரும் இருக்கிறதாலேயே இந்த டீமை இதுவரை யாருமே ஜெயிச்சது இல்ல. ஏன்னா இவங்க 4 பேரும் ஒவ்வொரு டெக்னிக்ல பெஸ்ட். ரமேஷ் காலாலேயே வித்த காட்டுவான், மணி பூந்து பூந்து போயிட்டு வந்துருவான், குமார் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால எல்லாரையும் முட்டியே முடிச்சு விட்டுருவான். அப்புறம் உதயா ஆப்பனண்ட்டை தொட்டுட்டு பல்ட்டி அடிச்சே எஸ்கேப் ஆகுறதுல வித்தக்காரன். இதனால இவனுக்கு பல்ட்டி ஸ்டார்னு இங்க பட்ட பேரே இருக்குங்க. நல்லது கெட்டது பிரச்சனை எதுவா இருந்தாலும் 4 பேரும் ஒன்னா தாங்க இருப்பாங்க. இப்ப பஞ்சமிக்கும் பொர்த்தாமரைங்கிற டீமுக்கும் கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. யாருமே ஜெயிக்க முடியாத நம்ம பஞ்சமி டீமை பொர்த்தாமரை டீம் ஜெயிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனா கடைசியா நம்ம பல்ட்டி ஸ்டார் உதயா களத்துல இறங்கினதால கிடைச்ச ஒரு ரேரான வாய்ப்பும் போயிடுது. வழக்கம் போல பஞ்சமி டீம் தான் ஜெயிக்கிறாங்க. தோத்து போன பொர்த்தாமரை டீமோட ஓனர் வேற யாரும் இல்லங்க, நம்ம டைரக்டர் செல்வராகவன் இருக்கார்ல, அவர் தான். இவரோட பேரு இதுல பைரவன். பொர்த்தாமரை ஃபைனான்ஸ்னு லோக்கல் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காப்ல. அதுல எக்ஸல் வட்டி, லார்ஜ் வட்டி, ராக்கெட் வட்டின்னு விதவிதமான பேர்ல வட்டிக்கு விட்டு கண்ணாப்புனான் மக்கள் கிட்ட கொள்ளடிச்சிட்டு இருக்கான். அப்பயும் மக்கள்லாம் இவன மாதிரி ஆளுங்க கிட்ட காசு வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. இவனோட டார்கெட் ஆட்கள் எல்லாம் குடும்பஸ்தர்கள் தான். டைமுக்கு காசு வந்து சேரலன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி காசு வாங்கினவன பப்பிஷேமா அசிங்கப்படுத்தி விட்டுருவான். ஒரு காலத்துல இங்க பெரிய ரவுடியா இருந்த பெருமாள்னு ஒருத்தனை கொண்டுதான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனை பார்த்து பயந்து நடுங்குற மாதிரி ஆளா இருந்தாலும் இதுவரை இவனோட டீம் கபடியில ஜெயிச்சது இல்லங்க. அது மட்டும் அப்பப்ப அவனோட மனசை லைட்டா உறுத்திட்டு இருக்கு. ஊர்ல பெரிய கைன்னு ஒருத்தர் இருந்தா ஆப்பனண்ட் கண்டிப்பா இருக்கணும்ல. அதுதான் பிரேமம் டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன். இவனோட பேரு இதுல சோடா பாபு. இவனும் ஃபைனான்ஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கான். காலேஜ் பசங்க மட்டும் தான் இவனோட டார்கெட். சின்ன சின்ன அமௌண்ட் தான் கொடுப்பான். ஆனா 50% வட்டிக்கு விடுறதால இதுலயே அவன் பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் சோடா பாபுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி சோடா கம்பெனிங்கிற பேர்ல இவன் அப்பா பெருமாள் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாரு. அவரை போட்டு தள்ளி தான் பைரவன் பெரிய ஆளானா. என்னதான் அப்பா போய் சேர்ந்துட்டாலும் இவன் இன்னும் சோடா கம்பெனி ரன் பண்ணிட்டு தான் இருக்கான். இவனோட அப்பாவை கொண்டு பைரவன் பெரிய ஆளானதால பைரவன் எப்படா சிக்குவான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, கபடி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் இந்த 4 பஞ்சமி பாய்ஸும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப தோத்து போன பொர்த்தாமரை டீம் ஆளுங்க ஹோட்டல்ல இவங்க 4 பேரையும் சுத்து போட்டுறாங்க. 10-15 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் இவங்க பெருசாவே எடுத்துக்கலங்க. 4 பேரும் கபடியில அட்டாக் பண்ற டெக்னிக்லயே எல்லாரையும் பொழந்து எடுக்கிறாங்க. வந்தவங்க மொத்த பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் டீம் ஓனர் பைரவன் தான் காரணமா இருக்கணும்னு நேரா அவனோட இடத்துக்கே வந்துடுறாங்க. மேட்ச்ல ஜெயிக்க முடியாம வெளில வச்சு அடிக்க பாக்குறீங்களான்னு சத்தம் போட, அப்பதான் பைரவனுக்கு அவன் டீம் ஆளுங்க அட்டாக் பண்ண போனதே தெரியுது. அதனால அவன் ஆளுங்களையே பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. சரி 4 பேரும் உள்ள வந்து சத்தம் போட்டதால காண்டாயிடுவான்னு பார்த்தா அவங்கள உட்கார வச்சு பேசுறான். ஏதோ சரியில்லையேன்னு பார்த்தா அடுத்து வரப்போற உசிலம்பட்டி மேட்ச்ல 4 பேரையும் அவனோட டீம்ல விளையாட சொல்லி கேக்குறான். யார் விளையாண்டா என்ன, எப்படியோ பைரவனுக்கு அவனோட டீம் ஜெயிக்கணும் அவ்வளவுதாங்க. பேமெண்ட் பெருசா தரேன்னு சொல்றான். அப்ப கூட அவங்களுக்கு வேற டீம்ல விளையாடுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா குமார் நாங்க ஏற்கனவே வேற டீமுக்கு விளையாடுறதா வாக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றான். அப்பதான் அந்த மேட்ரு மீதி 3 பேருக்கே தெரிய வருதுங்க. குமார் எந்த டீம்னு பைரவன் கிட்ட சொல்லல. ஆனா அவன் ஓகே சொன்னது சோடா பாபுவோட டீமுக்கு. குமார் சரியான மணி மைண்டடான ஆளுங்க. அதனால எந்த வேலையும் பார்க்காம அடிக்கடி லாட்டரி சீட்டு வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதுவரை ஒரு தடவை கூட லாட்டரி அடிச்சது இல்ல. அப்படிப்பட்ட ஆளு இப்ப காசு கிடைக்குதுன்னா விடுவானா? அதனால பைரவனோட டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். சொல்ல போனா இது மாதிரி வேற டீமுக்கு விளையாடுறது மீதி 3 பேருக்கும் சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் குமாருக்காக ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் இந்த ஊர்ல பைரவனும் சோடா பாபுவும் மட்டும்தான் இருக்காங்கன்னு பார்த்தா இங்கே 3வதா ஜீமான்னு ஒரு லேடி வேற இருக்காங்க. பேரு கௌரி. அதை சுருக்கி தான் ஜீமான்னு கூப்பிடுறாங்க. இந்த அக்காவும் கௌரி ஃபைனான்ஸ்னு அவங்கள மாதிரியே ஃபைனான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட டார்கெட்லாம் கடையில வேலை பார்க்குற லேடிஸ் மட்டும் தான். காசு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அவங்கள வேற பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இவளுக்கு சோடா பாபுனா சுத்தமாகாது. ஏன்னா இவளுக்கும் பாபுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான லேண்ட யார் கைப்பற்றதுன்னு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு. இவங்களோட கிளாஷ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, பைரவா டீமுக்கும் பாபு டீமுக்கும் கபடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்சுக்கு இந்த கௌரி அக்காவும் வந்திருக்கு. பாபுவோட டீம்ல விளையாட வேண்டிய 4 பேரும் பைரவனோட டீமுக்கு விளையாட வந்திருக்கிறதால பாபு வேற அவங்க மேல செம்ம கான்ல இருக்காங்க. அதனால அவனோட டீம்ல புதுசா பிரதீப் ஒருத்தனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் இறக்கிருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த பிரதீப் இவங்க 4 பேருக்கே பயங்கர டஃப் கொடுக்குறான். மேட்ச் ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே உதயாவை தவிர மீதி 3 பேரும் அவுட் ஆகி வெளில வந்துடுறாங்க. கடைசியா உதயா களத்துல இறங்க எல்லாரையும் இவன் தெரிக்க விட போறான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்னடான்னா கூட்டத்துல இருக்கிற காவேரிங்கிற பொண்ணை பார்த்துக்கிட்டு மேட்சையே மறந்து போயிடுறான். அவ்வளவுதான், இவனையும் தூக்கி வெளில வீசிடுறாங்க. உதயாவும் ஹீரோயினும் மாத்தி
மாத்தி ரொம்ப நாளா லுக்கு மட்டும் தான் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது வரை லவ்வ சொல்லிக்கல, பேசிக்கிட்டது கூட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த காவேரி யாருன்னா சோடா பாபு டீமுக்கு புதுசா வந்திருக்க பிரதீப்போட தங்கச்சி. அது இப்ப வரை இவங்க யாருக்குமே தெரியாது. அடுத்து கோர்ட் மாறுறாங்க. இப்ப காவேரி அங்க ஆளை காணுங்க. நம்மளாலதான் உதயா அவுட் ஆனான்னு புரிஞ்சுக்கிட்டு வெளில போயிட்டா. அதனால உதயா அந்த தடவை பயங்கரமா விளையாடுறான். வழக்கம் போல நம்ம பாய்ஸ் இருக்கிற டீம் ஜெயிச்சிடுறாங்க. அதாவது அவங்க விளையாண்டு கொடுத்த பைரவாவோட டீம் ஜெயிச்சிடுது. அதுல பைரவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஆனா உதயா மட்டும் காவேரியை திடீர்னு காணும்னு ஓரமா வந்து சோகமா உட்கார்ந்துருக்கான். அப்பதாங்க காவேரி முதல் தடவை உதயா கிட்ட வந்து பேசுறா. நான் மேட்ச் பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். நீயும் அடிக்கடி என்ன பார்க்க தான் மார்க்கெட்டுக்கு வருவேன்னு தெரியும் அப்படின்னு சுத்தி வளைச்சு லவ் சொல்லிட்டு போயிடுறா. அவ்வளவுதான், இவ்வளவு நாள் லுக்கு மட்டும் விட்டுட்டு இருந்த லவ் இப்ப டபுள் சைடு ஆயிடுது. அப்புறம் என்ன, லவ் சாங் ரொமான்ஸ் தான். இந்த லவ்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஒரு நாள் பைரவனோட ஆளுங்க கை கால்லாம் உடஞ்சி அவன் கிட்ட பாவமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லங்க, பாய்ஸ் 4 பேரும் பாபுவோட டீம்ல விளையாடுறதா சொல்லிட்டு கடைசியா இவன் டீம்ல விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்கல்ல. அந்த கான்ல அவன் பைரவனோட முக்கியமான ஒரு பழைய மாடல் ஜீப்பை தூக்கிட்டான். அதை வாங்க போய் தான் இவன் ஆளுங்க இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுல பைரவன் செம்ம காண்டாயிடுறாங்க. அப்பதான் கரெக்டா பசங்க வேற பைரவனை பாக்குறதுக்காக அங்க வராங்க. எல்லாரும் கை கால் உடஞ்சி டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, நீங்க 4 பேரும் பாபுவோட டீமுக்கு தான் விளையாட போறோம்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப பாருங்க, அவங்க ஆளுங்க நம்ம அண்ணனோட ஜீப்பை தூக்கிட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆயிட்டுன்னு பைரவனோட ஆளுங்க சொல்றாங்க. அதுல 4 பேருக்கும் ஒரே சங்கடமா போயிடுதுங்க. இப்படி எல்லாம் ஆகணும் எங்களுக்கு தெரியாதுன்னு, எங்களால தானே இப்படி ஆச்சு, அதனால நாங்களே போய் பேசி வண்டியை வாங்கிட்டு வந்துடுறோம்னு குமார் வாக்கு கொடுத்துடுறான். இப்படி எதுவுமே கலந்து பேசாம குமாரே முடிவு எடுத்துறதால மீதி 3 பேருக்கும் அது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுங்கிறதால எல்லாத்துலயும் கூடவே நிக்கிறாங்க. உடனே 4 பேரும் பாபுவோட சோடா கம்பெனிக்கு வராங்க. குமார் தானே எல்லா இடத்துலயும் வாக்கு கொடுத்தான், அதனால அவனையே பாபு கிட்ட பேச சொல்றாங்க. சரினா அவனும் பாபு கிட்ட வந்து டீம் மாறி விளையாண்டதுக்கு மன்னிப்பு கேட்டு ஜீப்பை கொடுக்க சொல்லி கேட்க, அவன் டேபிள்ல ஜீப்போட சாவி எடுத்து வச்சுட்டு பக்கத்திலேயே ஒரு கத்தியையும் வைக்கிறான். சாவியில அவனாவது கை வச்சா கத்தி எடுத்து ஒரே சொருவா சொருவிடுன்னு அவனோட அல்லக்கை கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம திருநாய்ங்க தான் யாரு பிஸ்கட் போட்டாலும் திங்கும் அப்படின்னு இவங்க 4 பேரையும் மோசமா வேற பேசிடுறானா. அதுல உதயாக்கு சுருன்னு ஏறிடுது. நீ சாவி ஏறான்னு உதயா கண்ணை காட்ட, குமாரும் வாடா இவங்களை செஞ்சு விட்டுருவோம்னு சாவி எடுக்க வரான். அப்ப பாபுவோட அல்லக்கை கத்தி எடுத்து பாய்ஸ கொல்ல வர, அதுக்குள்ள உதயா அந்த கத்தி எடுத்து அந்த அல்லக்கை கழுத்திலேயே வச்சிடறான். அப்புறம் என்ன, ஃபைட்டு தான். 30 பேருக்கு மேல இருப்பாங்க. அவ்வளவு பேரும் இவங்களை சுத்து போட்டுடுறாங்க. ஆனா இவங்க 4 பேர் சேர்ந்துட்டா அவ்வளவுதான், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சும்மா எல்லாரையும் கபடி ஸ்டைல்லயே அடிச்சு தும்சம் பண்றாங்க. பாபுவோட அல்லக்கைங்க மொத்த பேரையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. கடைசியா இப்ப சோடா பாபு மட்டும் தான் சோலோவா நிக்கிறான். துணியில கோலிலாம் சுத்திக்கிட்டு மாசா களத்துல இறங்குறான். ஆனா 4 பேரும் 4 பக்கமா அவனை அட்டாக் பண்ணதுல கடைசியா அவனை அடிச்சு கட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. ஒரு வழியா சாவி எடுத்தவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு பைரவனோட இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க ஜீப்பை கொண்டு வந்ததை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. அதுக்கும் மேல பாபுவை அடிச்சு போட்டு ஜீப்பை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா பைரவனோட ஆளுங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆனா பசங்க இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு வந்தது பைரவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. ஏன்னா அவங்க ஆளாலேயே பண்ண முடியாததை இவங்க பண்ணிட்டாங்கல்ல. ஒரு நாள் போனதுக்கே இப்படி சம்பவம் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள கூடவே வச்சிருந்தா நிறைய சாதிக்கலாம்னு நினைச்சவன் அதுல இருந்து பைரவன் பசங்களை அவங்க கூடவே வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க தூக்கிட்டு வந்த முக்கியமான ஜீப்பையே அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடுறான். நல்ல வண்டி கூட இல்லாதவங்களுக்கு ஜீப்பு கிடைச்சா இப்படி இருக்கும். பசங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. பைரவனுக்கு பேங்க் ஒன்னு ஆரம்பிக்கணுங்கிறது தாங்க மிகப்பெரிய கனவு. இவ்வளவு நாள் லோக்கலா பண்ணிட்டு இருந்ததை பெரிய பேங்க் மூலமா சம்பாதிக்கலாம்னு பாக்குறான். கிட்டத்தட்ட பேங்க் கட்டி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதை துறக்கவும் போறாங்க. அதுக்கு துணையா இவங்க 4 பேரையும் அவன் கூடவே சேர்த்துக்கிட்டான். அதுல இருந்து கலெக்ஷன் போறதுக்கு, வண்டியை தூக்குறதுக்குன்னு பைரவனுக்கே ஃபுல் டைம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல நல்ல காசும் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. இப்படி இதுலயே பிஸியா இருக்கிறதால அவங்களுக்கு கபடி மேட்ச் போறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. சொல்ல போனா பைரவன் தான் அதுக்கான டைம் கொடுக்காம அவங்கள பிஸியா வச்சிருக்கான். இங்க பசங்களோட சப்போர்ட்டோட பைரவன் ஒரு பக்கம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா இப்ப வரையும் பாபுவோட சவுண்டையே காணும்னு பார்த்தா அவன் அந்த கௌரி அக்கா கூட ஒரு லேண்டுக்காக போட்டி போட்டுட்டு இருந்தான்ல, அதை ஃபைனலா அவனே வாங்கிடுறாங்க. அதை வச்சு கௌரிய வெறுப்பேத்த அவளுக்கு செம்ம காண்டாக ஆரம்பிக்குது. அதே நேரம் அன்னைக்கு வழக்கம் போல பாய்ஸ் 4 பேரும் வேலையை முடிச்சுட்டு பைரவனோட இடத்துக்கு வர அங்க ஒரு லேடியும் அவங்களோட பொண்ணும் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வட்டி இன்னும் கொடுக்கலன்னு அல்லக்கைங்க அவங்களோட புருஷனை தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. என் புருஷனை விட்டுருங்கன்னு அவங்க கெஞ்ச அல்லக்கைங்க ரூம்ல ட்ரெஸ் இல்லாம அடைச்சு வச்சிருந்த ஒருத்தனை அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து போடுறாங்க. அது பார்த்தா நம்ம பாய்ஸ் கூட போன மேட்ச்ல ஆப்போசிட் டீம்ல ஆடின பிரதீப். அவன் அப்படி பார்த்தோம்னா நம்ம பாய்ஸுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அந்த நிலைமையில அவனோட பொண்டாட்டியும் பொண்ணும் பார்த்ததுல அவன் அப்படியே நொந்து போயிடுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள காசு வந்து சேரணும்னு பைரவன் வார்னிங் கொடுத்தனப்ப அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீம் கண்ணு முன்னாடியே இப்படி நடந்துருச்சா, அதனால வெளில போன பிரதீப் பொசுக்குன்னு லாரியில பாஞ்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கான். சரி அவனை போய் பாப்போம்னு உதயா அங்க வந்தா காவேரியும் அங்க இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவ அது என்னோட அண்ணன்னு சொல்றா. இப்பதாங்க உதயாக்கு பிரதீப் காவேரியோட அண்ணன்னே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் பிரதீப்போட காலையே எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு உதயா அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறான். இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறது தப்புங்கிறதே புரியுது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இனிமே நம்ம பைரவன் கிட்ட போக கூடாதுன்னு சொல்ல அதுல குமாருக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா குமாருக்கு வெளில போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுல
பண்றதுல எல்லாம் ஐடியாவே இல்ல. இங்க நல்லா காசு வந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி விட தோணும்? அதனால குமார் முடியாதுன்னு சொல்றான். பிரதீப் காவேரியோட அண்ணன் உதயா சொல்ல அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. சொல்ல போனா உதயாக்கு அவன் ஆளோட அண்ணனுக்கு அப்படி ஆயிட்டுங்கிறத தாண்டி ஒரு பிளேயருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுங்கிறது தான் ஒரே வருத்தம் ஆயிடுது. இதுல 4 பேருக்குள்ளேயும் கிளாஷ் ஆனதுல உதயாவும் மணியும் நாங்க வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. குமார் கூட ரமேஷ் மட்டும் தான் இருக்கான். அதே நேரம் பிரதீப்புக்கு இப்படி ஆனதால காவேரி அதை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. இது மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னும் சில மக்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சதால போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஆட்களை ஒழிச்சு கட்டுறதுக்காகவே குபேரான ஒரு ஆபரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதுல பைரவ மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்காணிச்சு பிடிக்க ஆரம்பிக்க அந்த ஆபரேஷன்ல ஜீமா கிட்டையும் சோடா பாபுவோட இடத்துலயும் காசும் கோல்டும் டாக்குமெண்ட்ஸும் நிறைய மாட்டிக்குது. ஆனா பைரவனுக்கு அவங்களோட பெரிய இடத்துல எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதால இப்போதைக்கு அந்த ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். பிரதீப் சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதனால அதை வாபஸ் வாங்குறதுக்காக குமாரை விட்டு காவேரிய பைரவனோட இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. குமாருக்கு பைரவன் கிட்ட இருந்து வெளில வர விருப்பம் இல்லாம அவங்க கிட்ட தாங்க இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கான். காவேரி இங்க வந்திருக்க மேட்ரு தெரிஞ்சு உதயாவும் அங்க வந்துடுறான். ஆனா காவேரி வந்தது கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக இல்லங்க, முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன்னு வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே பைரவனோட ஆளுங்க எல்லாம் சும்மா இல்லாம வந்து ஒழுங்கா கையெழுத்து போடுறேன்னு கைய பிடிச்சி இழுக்க அதுல உதயாவுக்கு மண்டைக்கு ஏறிடுது. கை வச்ச அந்த அல்ல கைய அடிச்சு பறக்க விட்டுறான். பின்னாடியே எல்லா அல்ல கைங்களும் வர கூட இருக்கிற 2 பேரும் உதயா கூட சேர்ந்து வரவங்க எல்லாரையும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா குமார் மட்டும் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு யாரையும் அடிக்காம பைரவனை பகச்சுக்காம நின்னுட்டு இருக்கான். அப்ப பைரவன் வேற கரெக்டா உதயா பின்னாடி வந்து கைய வைக்க அவன் எவனா அல்ல கைன்னு நினைச்சுக்கிட்டு பொசுக்குன்னு பைரவன் தலையிலே ஒண்ணு போட்டுறாங்க. ஐயோ என்ன பைரவன் மேலேயே கை வச்சிட்டோம், இதுக்கு மேல இங்க இருந்து அவ்வளவுதான்னு 4 பேரும் அங்க இருந்து தெரிச்சிடுறாங்க. அல்ல கைங்க அவங்கள பிடிக்க பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பைரவன் இப்ப பசங்க மேல கொலை வெறியில இருக்காங்க. இருந்தாலும் அடுத்த கொஞ்ச நாள்ல பேங்க் ஓபனிங் இருக்கிறதால இப்போதைக்கு அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு அமைதியா இருந்துக்கிறான். இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஜீமா வேற குமார் அவளோட இடத்துக்கு கூப்பிட அவனும் என்ன மேட்டர்னு தெரியாம அவளை பாக்குறதுக்காக வரான். பாபுவுக்கு ஆப்பனண்டா பைரவன் டீம்ல அவன் மேட்ச் ஆடினப்ப அக்கா இவனோட ஆட்டத்தையும் கேரக்டரையும் நோட் பண்ணி வச்சிருந்துச்சு. அதனாலதான் இவனை மட்டும் இங்க கூப்பிட்டுருக்கு. சரி என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்குன்னு பார்த்தா 4 பேரும் என் கூட சேர்ந்துருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுது. குமார் நாங்க யாரு கூடயும் சேர்ற விருப்பம் இல்லைன்னு சொல்ல அக்கா அப்ப ஒரு பிளான் சொல்லுது. அது என்னங்கறத காட்டல. ஆனா குமார் அதுல ஒரே குழப்பமாயிடுறான். இவன் இங்க ஜீமா சொன்னதை கேட்டு குழப்பத்துல உட்காந்துருக்க அதே நேரம் உதயா அவன் அம்மா இங்க இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையில அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு அவங்கள அவங்களோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா அவங்க சரியா பஸ் ஏறும்போது ஆட்டோக்குள்ள இருந்து அவங்கள அப்படியே முதுகுல ஒருத்தன் வெட்டிட்டு போயிடுறான். அதுல அவங்க அப்படியே மல்லாக்க விழுந்ததுல மண்டையில வேற நல்லா அடி விழுந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. நல்ல வேலை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அம்மாவை வெட்டினது வேற யாரும் இல்லங்க, சோடா பாபு கூடவே இருக்கிற கௌரி அக்காவோட அல்லக்கை தான் அம்மாவை அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கு. இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா அதை வச்சு பாபு தான் பண்ணான்னு உதயாவை ட்ரிகர் பண்ணி பசங்களை வச்சு பாபுவை போட பிளான் போட்டிருக்கு. ஏற்கனவே பசங்க தான் அவங்க இடத்துக்குள்ளேயே போந்து அவன் மேல கை வச்சுட்டாங்களே, அதுக்கு பாபு தான் பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிருக்கான்னு பிளான் பண்ணிருக்கு. இதை அப்படியே குமாரை விட்டு பத்த வைக்க சொல்ல அவனும் பசங்க கிட்ட வந்து நம்ம அம்மாவை கொல்ல பார்த்தவனை சும்மா விடக்கூடாது, அவனை கண்டிப்பா போடணும்னு சொல்றான். உனக்கு எப்படா சோடா பாபு தான் பண்ணான்னு தெரியும்னு கேட்டா கௌரி அக்கா மூலமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்றான். உடனே பசங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி சோடா பாபுவை கொல்லணும்னு சொல்றாங்க. அதனால அன்னைக்கு நைட்டே ஸ்கெட்ச் போட்டு 4 பேரும் சோடா பாபுவோட வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. 4 பேரும் வீடு பூந்து பாபுவை சுத்து போட அவன் சோலவா இவங்க 4 பேரையும் சமாளிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியலங்க. 4 பேரும் சோடா பாபுவை கொடூரமா வெட்டி கொண்டுறாங்க. அன்னைக்கு ஊருக்குள்ள திருவிழா நடக்கிறதால ரொம்ப வசதியா போயிடுது. வெளியில சத்தமும் கேட்கல, ஈஸியா எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. அவ்வாடா அவனை போட்டு தள்ளிட்டோம், பிரச்சனை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்போ ஒரு லோடு வண்டி இவங்க எல்லாரையும் அடிச்சு தூக்க பாக்குது. நல்ல வேலை இறங்கி டீ குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு இருந்ததால யாருக்கும் எதுவும் ஆகல. அவங்களோட வண்டியை மட்டும் அடிச்சு ஏத்திட்டு போயிடுது. அடிச்ச லோடு வண்டியை பார்த்தா பின்னாடி பொறுத்தாமரைன்னு பைரவனோட கம்பெனி பேர் போட்டிருக்குங்க. பைரவனோட இடத்துல கலவராகி அவன் மேலையும் தான் கை வச்சுட்டாங்களே, அதான் அவனை இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சிடுது. கொல்ற அளவுக்கு வந்துட்டா இவங்க சும்மா இருப்பாங்களா? நைட்டோட நைட்டா பேங்க்ல சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த நாள் பேங்கோட திறப்பு விழா. அதுக்கு பைரவன் எம்எல்ஏன்னு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர அங்க பார்த்தா பேங்க் முழுக்க சாணி அடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. சாணி அடிச்சு நாஸ்தி பண்ணது மட்டும் இல்லாம 4 பேரும் அவங்களோட கைரேகையை வேற வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல பைரவனுக்கு உச்சக்கட்ட வெறி ஆயிடுதுங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதால எல்லாரும் அவங்கள தேடுவாங்கன்னு உதயாவோட அம்மாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இவங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி பொள்ளாச்சிக்கு போயிடுறாங்க. 4 பேரும் அக்கா சொன்ன லாட்ஜில தங்கி இருக்க அடுத்த நாள் அவங்கள பார்க்க அக்காவே அங்க நேர்ல வருது. கொஞ்ச நாள் ஊரு பக்கம் தலையை காட்டாதீங்க, கன்னியாகுமரி போயிடுங்க, அங்க என்னோட ஆளுங்க இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதோட கிளம்புறப்ப குமார தனியா கூப்பிட்டு அவங்க செலவுக்கு தேவையான அமௌண்ட்டா அவன் கையில கொடுத்துட்டு போகுதுங்க. கட் பண்ணா அவங்கள காலைல பாத்துட்டு போன ஜீமா நைட்டே அதுகிட்ட இருந்து குமாருக்கு கால் வருது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்த குமாரும் கால் அட்டன் பண்ணிக்கிட்டே வெளில வந்து என்னன்னு கேட்க நீங்க இருக்கிற இடம் பைரவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, உடனே நீ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லுது. இவன் இங்க ஜீமா கிட்ட பேசிட்டு இருக்க அதே நேரம் பைரவனோட பொறுத்தாமரை டீம் கோச் கிட்ட இருந்து உதயாக்கு கால் வருது. நீங்க எங்க இருந்தாலும் உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்கடா, உங்களை போடுறதுக்கு 100கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாப்ல. இவர் ஏன் இவ்வளவு அக்கறையா சொல்றாருன்னு பார்த்தா என்ன இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சுங்கிறதால பிளேயர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க கேங்ல இருக்கிற ஒருத்தனுக்கு எல்லா மேட்டரும் தெரியும், ஆனா உங்ககிட்ட ஏன் இன்னும் சொல்லாம இருக்கான்னு தெரியலன்னு சொல்ல அப்ப கரெக்டா குமார் ஜீமா கிட்ட போன்ல ஏதோ சீரியஸா பேசிட்டு
இருக்கிறத பாக்குறான். அதுலயே குமார் ஏதோ வேலையை பார்த்து விட்டான்னு உதயாக்கு புரிஞ்சிடுதுங்க. அப்படி அவன் என்னதான் சீரியஸா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா அது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே விட்டுட்டு அவனை மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போக சொல்லுது. அந்த 3 பேரும் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறதால எப்படியும் இவளுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி பைரவன் கிட்ட மாட்டி விட்டுருச்சு போல. ஆனா குமாருக்கு அது எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போறதுன்னு ஒரே குழப்பம் ஆயிடுது. அந்த குழப்பத்தோடய உள்ள வந்து உட்கார உதயா குமார் கிட்ட நீ எங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமாடா அப்படின்னு கேக்குறான். அதுல குமாருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. அப்பன்னு பார்த்து கரெக்டா பைரவனோட ஆளுங்க லாட்ஜுக்குள்ள புந்துடுறாங்க. எப்படியும் 40 பேருக்கு மேல இருப்பாங்க. ஆனா இவங்க 4 பேரை அவங்க மொத்த பேரையும் வெட்டி வீச ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க வந்துகிட்டே இருக்கிறதால ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால சமாளிக்க முடியல. அதனால குறுக்க வரவங்களை அடிச்சுக்கிட்டே அந்த லாட்ஜ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி 4 பக்கமும் அட்டாக் பண்ணிக்கிட்டே போனதுல ஆளுக்கு ஒரு பக்கம் சதறிடுறாங்க. அப்பயும் அல்ல கைங்க விடாம துரத்திக்கிட்டே வர அதுல ரமேஷும் குமாரும் தொக்கா சிக்கிடுறாங்க. 2 பேரையும் அல்ல கைங்க சுத்து போட்டு நிக்க பைரவனும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. கார்ல இருந்து இறங்கினோடனே நான் கௌரி கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். குமாரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையும் போட்டுருங்கன்னு சொல்றான். அட நினைச்ச மாதிரியே கௌரி அக்கா தாங்க வேலையை பார்த்துட்டு இருக்கு. அக்கா குமாருக்காக மத்த 3 பேரையும் இவங்க கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. எது கௌரியா அப்படின்னு பைரவன் சொன்னதை கேட்டோடனே ரமேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. உடனே அல்ல கைங்க ரமேஷை வெட்டி கொல்ல பார்க்க அவன் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கிறதால அல்ல கைங்களை அடிச்சு ரமேஷ் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். 2 பேரும் தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருக்க பைரவன் நின்ன இடத்துல இருந்தே ஒரு ஈட்டியை விட்டு ரமேஷ ஒரே சொருகி போட்டு தள்ளிடுறான். குமாருக்கு அப்படியே அதுல அள்ளு விட்டுருதுங்க. இருந்தாலும் மத்தவங்களையாவது காப்பாத்தலான்னு அங்க இருந்து ஓட அடுத்து இன்னொரு பக்கம் மணியையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதை பார்த்த உதயா அல்ல கைங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு பைரவன் கிட்ட ஓடி வர ஃபைனலா பைரவனுக்கும் உதயாக்கும் ஃபேஸ் ஆஃப் ஆயிடுது. 2 பேரும் வெறித்தனமா அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல உதயா அவனோட ஈட்டியை புடுங்கி ஒரு சொருகி அவனோட ட்ரெஸ்ஸையே குத்தி கிழிச்சு உருவிடுறான். பைரவன் மத்தவங்களை எப்படி கொடுமை பண்ணுவானோ உதயா அதே மாதிரி அவனையே ட்ரெஸ் இல்லாம பப்பி சேமா நிக்க விட்டுறான். இப்படிதானடா மத்தவங்களை அசிங்கப்படுத்தின, இப்ப நீயும் அதே மாதிரி சாகுன்னு தொண்டையிலே ஒரு சொருகி பைரவனை போட்டு தள்ளிடுறாங்க. உதயா அங்க செத்து கிடக்குற அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்க அப்ப அங்க வந்த குமாரும் ரமேஷும் மணியும் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். அவனை பார்த்த உதயா எல்லாத்துக்கும் நீந்தாண்டா காரணம்னு ஈட்டி எடுத்துக்கிட்டு அவனை சொருக பார்க்க அவன் நான் எதுவும் பண்ணலடான்னு கதற ஆரம்பிச்சிடுறான். நம்ம லாட்ஜ்ல இருக்கிறது பைரவனுக்கு எப்படா தெரிஞ்சது, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்க அவன் எனக்கு தெரியலடா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான். என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டா போயிட்டதால இனிமே என் கண்ணிலேயே பற்றாத கொன்றுவேன்னு உதயா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. குமார் சொல்ற மாதிரி அவன் எதுவும் பண்ணல. அக்கா தான் குமாருக்காக மீதி 3 பசங்களை வச்சு டீல் போட்டு அவங்க இருக்கிற இடத்த போட்டு கொடுத்துருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல கடைசியா போலீஸ் அங்க வந்து சேர்றாங்க. அப்பயும் குமார் மட்டும் அங்கேயே நின்னுட்டு இருக்க போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப உடனே கௌரி அக்காக்கு தாங்க கால் பண்றான். நடந்த சம்பவத்துல பைரவன் செத்துட்டான்னு சொல்ல அக்காவுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுது. ஏன்னா இது லிஸ்ட்லயே கிடையாது. இருந்தாலும் இப்ப அவன் செத்தது அதுக்கு முன்னாடி பாபுவை கொன்னதுன்னு எல்லாம் அக்காவுக்கு சாதகமா போயிடுது. எல்லா பழியையும் நான் ஏத்துக்கிறேன், உதயாவை எதுவும் பண்ணக்கூடாது, அவனை அப்படியே விட்டுருங்கன்னு குமார் சொல்ல நீ என் கூட இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அக்கா வாக்கு கொடுக்குது. என்னடா இதான் கதையோட முடிவான்னு பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. குமார் இப்ப ஜீமாவோட ஃபுல் டைம் ரைட் ஹேண்டாவே ஆயிட்டாங்க. வேஷ்டி சட்டை செயின் மோதிரம்னு கெட்டப் கூட சேஞ்ச் ஆயிட்டு இவன் இங்க அக்கா சொல்ற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்க இன்னொரு பக்கம் உதயாவை காட்டுறாங்க. உதயா அவனோட அம்மா ஆசைப்படி இப்ப போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கான். டீம் கூட கிரவுண்ட்ல கபடி ஆடிட்டு இருக்கான். கபடி ஆடி அவன் கை மண்ணா இருக்கிறத காட்ட இன்னொரு பக்கம் குமாரோட கையில ரத்தமா இருக்கிறத காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னதான் இது பல பேரை அடிச்சு துவச்ச கதையா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வழக்கம் போல அந்த கேரக்டர் திருந்திருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கடைசியா திடீர்னு நல்லவன் ஆகிற மாதிரி காட்டிடுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி இல்லாம ரியாலிட்டியா காட்டினது எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.